கதை ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு மக்கள் வந்து கேளுங்க. இது வந்து கண்டிப்பாக மனிதன் வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒரு கடைக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. அந்த கடையினுடைய சட்டர் வந்து கொஞ்சமாக வந்து திறந்துருக்கு. இந்த நபர் வந்து கையில் வந்து பொருட்கள்லாம் ஒரு கவரில் போட்டு உட்காந்துருக்காரு. எதிர்பாராத விதமாக அவரோட கை தட்டி அவரோட கை தட்டி ஒரு பழம் வந்து உள்ளே போயிருக்கு. அந்த பழம் உள்ளே போயிட்டு திருப்பி வரும்போது டபுளாக வருது. திருப்பி என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அனுப்புகிறாரு, அதுவும் டபுளாக வருது. அப்புறம் 2-3 பொருட்களை வந்து திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் போட்டது எல்லாமே வந்து டபுளாக ரெண்டு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காசு அனுப்புகிறாரு. அந்த காசும் வந்து டபுளாக வருது. என்னடா இது, எது போட்டாலும் டபுளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே வச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சட்டருக்குள்ளே அனுப்பிட்டாரு. அந்த சட்டருக்குள்ளே போனது இவரோட முதலும் போயிடுச்சு. இவர் கையில் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே போயிடுச்சு. திருப்பி அந்த சட்டரை வந்து அவங்க வந்து லாக் பண்ணிட்டாங்க. அப்படி தான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையும். ஏன்னா நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வந்து நிலைக்காது, இன்னொன்று தரமாகவும் இருக்காது. ஏன்னு வச்சு பார்த்திங்கன்னா, இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இந்த மாதிரி தெரியாமல் நடந்த ஒரு சில தவறுனால நடந்த ஒரு செயலை வந்து நீங்கள் வந்து அதிர்ஷ்டமாக நம்பி போனீங்க அப்படின்னா இருக்கிறத வந்து இழந்துருவீங்க. ஏன்னா நம்ம வந்து புதுசாக எதுவும் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத எப்பயுமே இழக்கக்கூடாது. இருக்கிறத நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்காத எந்த ஒரு பொருளும் நமக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு தயவு செஞ்சு மக்கள் வந்து வரணும். ஏன்னா சும்மா கிடைக்கிற எந்த பொருளும் வேண்டாம். சும்மா கிடைச்சாலும் அந்த பொருள் வந்து தரமாகவும் இருக்காது, நல்லதாகவும் இருக்காது, இருக்கிறதையும் இழந்துருவீங்க. இதோட மனுஷனோட வாழ்க்கைக்கும் இது வந்து பொதுவானது, இது பொருந்தும். அப்போ அப்படிங்கும்போது சும்மா கிடைக்கிற எந்த ஒரு பொருளையும் வேண்டாம், உழைச்சி சம்பாதிப்போம், நேர்மையாக வளர்க்க